இப்போ இவர் திரைப்படம் மூலமா கவர்ச்சி, இவர் திரைப்படம் மூலமா நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன படத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு? எப்படி சாராய மொத்தத்தை குடிக்கிறதும், எப்படி சிகரெட் ஸ்டைல்ஸ் எல்லாம் ஊதி தள்ளுறதும், எப்படி காதல் கத்திரிக்காய் பண்றதும், இதை தவிர இவர் செஞ்ச நற்செயல் என்ன ஒண்ணு சொல்லுங்க. இல்ல இது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு செயலாக தான் நான் பாக்குறேன். இது தொடர்ச்சியாக இந்த 3 கட்சியிலுமே செய்யுது. திமுக செய்கிறது, அதிமுக கூட்டணி செய்கிறது, இன்னைக்கு விஜய் அவர்களும் செய்கிறார் என்றால் மக்கள் சற்று சிந்திச்சு பார்க்கணும். எந்த இடத்துல ஒருத்த வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு 1 பவுன் தங்க தாலி செஞ்சு போடுவேன் அப்படின்னா இது சாத்தியமா? இது நடக்குமா? இன்னைக்கு வந்து பவுனோட விலை 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஒருத்தர் வீட்டுக்கு அவன் 1 லட்சம் ரூபா கொடுக்குறான்னா எங்க இருந்து காசு வருதுன்னு கேட்க வேணாமா? 1 லட்சம் உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி அந்த காசு வரும்? அந்த காசை எப்படி இந்த அரசு எப்படி அதை வந்து வருமானமாக ஈட்டும் அப்படின்னு தெரிய வேணாமா? இதை கேள்வி கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு உள்ளவங்க போற போக்கில் எல்லாம் அடிச்சு விட்டு இன்னைக்கு வந்து 5000 தரேன், 10,000 தரேன், இலவசம் தரேன் அப்படின்னா மக்கள் நம்பி இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருவாங்க என்ற ஒரு மமதையில் இந்த ஆட்சியாளர்கள், இந்த கட்சிகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதற்கு மாற்றாக ஒரு சிந்தனை வைக்கிறோம். அண்ணன் அவர்கள் தெளிவாக சொன்னார்ல, உனக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன். நீ 15,000 50,000 சம்பாதிக்கக்கூடிய இடத்துல உன்னை நகர்த்துவேன். இதுதான் வளர்ச்சி, இதுதான் திட்டம், இதுதான் சரியான தொலைநோக்கு பார்வை. இதை தான் நாம் தமிழர் கட்சி செய்யுது. அதுதான் சொல்றேன். முகத்தை காட்டி நீங்க எடுக்கிற திட்டங்கிறது, நீங்க வச்சிருக்க சின்ன குழந்தைங்களை அவங்களுக்கு ஒரு தெளிவான அறிவோ அரசியல் புரிதலோ வரும்போது உங்க கவர்ச்சி அரசியலை நோக்கி அவர்கள் 1% வர மாட்டார். இங்க பாக்குறீங்க, இந்த திடல் இல்லாத இளைஞர் கூட்டத்துமா விஜய் கிட்ட இருக்க போகுது தெரியலப்பா. அவர் இன்னைக்கு என்ன அறிவிச்சாருன்னு நான் பார்க்கல. நான் இங்க வந்ததுனால எப்படி வந்து விஜய்க்கே தெளிவான அரசியல் தெளிவே இல்லை. அவர் என்ன திட்டத்தை அறிவிச்சு மக்களுக்கு என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி அதிகமாக தெரியாது. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு. அதனால எனக்கு விஜய்க்கே அரசியல்னா என்னன்னே தெரியல. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கவலையே. அவரே அரசியலுக்கு வரும்போது எல்லாம் தெரிஞ்ச நாங்கள் சீமான் அண்ணன் பின்னாடி இருக்கிறோம். எங்களை வந்து அவர் வழி நடத்துவார். அவர் என்ன சொல்றாரோ நாங்கள் அதை பெண்களுக்கு செய்வோம். இலவசமே கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. திராவிட அவங்கள சொல்லி ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருந்தாரு. உதாரணம், அவங்க இலவசம் நிறைய கொடுக்குறாங்க, மக்கள் எல்லாம் வீணாக்குறாங்க, பொருளாதாரத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுக்குற மாதிரி எல்லாம் அவர் சதி செஞ்சிருக்காரு அவரே சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து அவரே வந்து இலவசம் கொடுக்குறான், அது கொடுக்குறான், அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா அதுல எல்லாம் எதுல உடன்பாடு இல்லை. மக்கள் வந்து எல்லாம் இப்போ வந்து அதே விரும்புறாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் இப்போ அவரு மக்கள் ஆதரவு இருக்குதா இல்லைன்னு தெரியல. ஆனா அவங்க ரசிகர் ஆதரவு மட்டும்தான் இருக்குது. மக்கள் இது இருக்குதான்றது ஒரு டவுட்டு தான் எல்லாருக்கும். நாம் தமிழர் என்னன்னா, நம்ம இனத்தை எல்லாருமே எதிர்த்து 22 நாடுகள் சேர்ந்து கொண்டாங்க. ஆனா நம்ம இனத்துக்காக இவங்க மட்டும், இந்த ஒரு கட்சி மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டிலே. இப்ப இந்த ஒரு கட்சி இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை. அதனால இந்த கட்சி அதனாலதான் ஆதரிக்கிறேன். இந்த திராவிடமோ ஒண்ணுமே எந்த ஒரு கட்சியுமே நம்ம இனத்தை சாவடிக்கும் போது எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. யாரும் வந்து துணிஞ்சு வந்து எதுவுமே செய்யல. அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கட்சியை தொடங்கினாங்க. அது பிடிச்சிருந்தது. அதனாலதான் இதுக்காக நான் இந்த கட்சியில இணைஞ்சிருக்கேன். தம்பி, ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற. அது நீங்க முதல்ல தெளிவு பண்ணிக்கங்க. அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாமே 18 வயசுக்கு கூட குறைவா இருக்கிறவங்க. இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா, முதல்ல அரசியல் என்னன்னா தெளிவு அவருக்கே கிடையாது. இலவசம் என்னன்னா, இது திரையில நடிக்கிறத அவர் தரையில நடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு? முதல்லங்க என்ன கொள்கை இருக்குங்க சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம்னு பேருங்க. தமிழுடைய பண்பாடு என்னங்க? வீரம் தாங்க, ஒழுக்கம், கட்டுப்பாடு, உண்மை, நேர்மை, அன்பு. இதுல இந்த குணத்துல ஏதாவது ஒரு குணம் அவர்கிட்ட இருக்குங்களா? இப்ப இங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் நடக்குது. எத்தனை ராணுவ கட்டுப்பாட்டோட ஒழுக்கத்தோட நடக்குதுங்க. திருச்சியில கிட்டத்தட்ட 6-7 லட்சம் மக்கள் சேர்ந்தாங்க. அத்தனை ஒழுக்கத்தோட உலகத்தில் இது வரைக்கும் அந்த மாதிரியான மாநாடு ஏதாவது நடந்திருக்குங்களா? இலவசம்னுட்டுன்னு இவர் மாற்றத்தை நான் கொடுக்குறேன். இப்போ இவரை பார்க்க வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்கள உயிரை இவரால் திரும்ப கொடுக்க முடியுமா? ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடனை தமிழ்நாட்டு மக்களுக்கு, 8 கோடி மக்கள் மேல, ஒவ்வொருத்தர் மேலே 2 லட்சம் கோடி, ஒவ்வொருத்தர் மேல 2 லட்சம் ரூபாய் இருக்கு கடன். யாரை கேட்டு இவங்க கடன் வாங்கினாங்க? இப்ப இவரு மறுபடியும் இலவசம்னா அப்ப ஏற்கனவே திமுக அதிமுக இவர் மாற்றம் கிடையாது. உண்மையான அரசியல் என்னன்னு இவருக்கு தெரியுமா? அறம்னா என்ன? அறம் சார்ந்த அறம் கூட்டலிகள் தான் அரசியல்.
நெடில்ரா போனீங்க குறுகலா போட்டு மக்களை அறுக்கிறது. இது வரைக்கும் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. இவர் எந்த போராட்ட காலத்துல நின்று இருக்காருங்க? எல்லாமே அறியாம இருள பைத்தியக்கார கூட்டமா தானே மாத்தி வச்சிருக்காருங்க. அவரெல்லாம் முதல்ல தலைவன், முதல்ல மனிதராவே நான் பார்க்கல. நாம் தமிழர் கட்சி புதுச்சேரியில் வென்றா முதல்ல வந்து மாநில உரிமை தம்பி, அடிப்படை மாற்றம் அத்தனையும் அறம் சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை. முதல்ல மாநில உரிமைங்க. அதுக்கடுத்து இங்க இருக்கிற சாராய மூத்தரை இங்க ஆறா ஓடுது. அறிவை கெடுக்கிறது இங்க சாராயம் தான். இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல தான் அதே சாராயம் தான் ஓடிட்டு இருக்குங்க. இங்க அறம் சார்ந்த அரசியல், தற்சார்பு வாழ்க்கை, அனைத்து உயிர்களுக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் இங்க மாற்றப்படணுங்க. கையூட்டு இல்லாத நிலை, அனைவருக்கும் அவங்கவுங்களுடைய அனைவருக்கும் அரசு வேலைங்க. மக்கள் தாங்க வாழ்க்கை என்ன, தற்சார்பு, யாரையும் எதிர்பார்த்து வேண்டிய நிலை இருக்காதுங்க. சரிங்க. இவன் வந்து 10,000 ரூபாய் கொடுப்பான், அவன் வந்து 20,000 ரூபாய் கொடுப்பாங்கிறக்கா நாங்கள் வந்து மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. மக்களோடு மக்களாக கூட்டணி வைக்கின்ற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் நிற்குது. நாங்கள் யார்கிட்ட போய் இலவசம் தர்றோம்னு சொன்னோமா? நாங்கள் யாராவது வந்து நீ ஓட்டுக்கு காசு கொடுக்குறோன்னு சொன்னோமா? இல்லை இந்த சாதி கட்சியோட போய் நின்னோமா? எதுவும் செய்யாமல் இன்னைக்கு 8.2% 36 லட்சம் மக்கள் எங்களை நம்பி வாக்களிச்சிருக்கான்ல. எப்படி வாக்களிச்சான்? அவனுக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்கலையே. நாங்கள் இலவச திட்டம் அறிவிச்சா இந்த வாக்குகளை வாங்கினோம். அப்போ 36 லட்சம் வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சிக்கு அரியணை அமர்வதற்கும் தெரியும், அந்த இடத்துக்கு நபருக்கான திட்டங்களும் தெரியும். உறுதியாக மக்கள் வந்து அதை வந்து நிராகரிச்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சி கூட தான் இந்த தடவை நிற்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரே நிமிஷம் அண்ணே.